விசுவாசத்தை, நம்ம சபையே விசுவாச சபை தான், விசுவாசத்தை நான் உங்களுக்கு தெளிவாக பேச கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பாராக. விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, என்ன பாருங்க ஒரு நிமிஷம். விசுவாசங்கிறது காண முடியாத ஒன்றை, காண முடியாத ஒன்றை, பார்க்க முடியாத ஒன்றை, தர்க்க ரீதியாக கூட நிரூபிக்க முடியாத ஒன்றை அசைக்க முடியாத உறுதியோடு ஒருவன் நம்புகிறான். இவனுக்கு என்ன நம்பிக்கை அது? ஏண்டா நீ நம்புறிய, ஏதாச்சும் அதில் நியாயம் இருக்கா, நீ பேசுறிய ஏதாவது பொருந்துதா அப்படிம்பாங்க. அப்படின்னா எந்த தர்க்கம் பண்ணாலும் சரி, அந்த விசுவாசம் மட்டும் எதோட ஒட்டவே ஒட்டாது. ஆமீன் சொல்லுங்களேன். எந்த தர்க்கத்துக்கும் ஒத்து போகாத ஒன்று விசுவாசம். அப்போ காண முடியாத ஒன்றையும் தர்க்க ரீதியாக விவாதிக்க முடியாத ஒன்றை அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஒருவன் நம்புகிறான், விசுவாசிக்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. நீ பார்த்திருக்கியா? உன் மீட்பர் உயிரோட பார்த்திருக்கிறியா? ஆனால் நம்ம விஷயம் எப்படி தெரியுமா? என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உலகம் முழுவதும் இருக்கிறார். அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் ஸ்தாபித்து இருக்கிறார். எவனும் தர்க்கம் பண்ணி உன் கடவுள் எங்கே என்று கேட்டாலும், எத்தனை தர்க்கம் பண்ணினாலும் அதையும் தாண்டி ஒரு கும்பல் நம்புகிறது, விசுவாசிக்கிறது உறுதியாக. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு இத்தனை தடையை தாண்டி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா அது ஒரு எளிமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. சாதாரண காரியம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை வேலை வந்திருக்கும், இன்னைக்கு எத்தனை தடை வந்திருக்கும், எவ்வளோ சோறு வந்திருக்கும். அதெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி சர்ச்சுக்கு கால நேரத்துக்கே போயின்னுமே எழும்பவே உங்கள் சரீரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காது. அவ்வளவு உடல் உபாதைகள் இருக்கும். கண்ணை விழிக்க முடியாது, கண்ணெல்லாம் வழியாக எரிச்சலாக இருந்திருக்கும். அதையும் தாண்டி வந்திருக்கிறீர்கள். யார் உங்களை வர சொன்னது? உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வம் உங்களை தூண்டி இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இந்த விசுவாசத்துக்கு யாராயும் அணை போட முடியுமா? தடை போட முடியுமா? யாரும் தர்க்கம் பண்ணி கூட ஜெயிக்க முடியாத ஒரு கடவுளை நாம் விசுவாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ தேவ பிள்ளைகளுடைய விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வசனம் எபிரியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பி, விசுவாசம் என்பது என்ன நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம். எல்லாம் சேர்ந்து படிக்க. எபிரியர் 11:1 சேர்ந்து எல்லாம் படிக்கலாமா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் நிச்சயமாய் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி வாழ்ந்து முடிச்சான் அப்படின்னா, இந்த காணப்படாத, நம்பப்படாத, உலகம் ஒத்துக்கொள்ள முடியாத எத்தனையோ பேர் தர்க்கம் பண்ணா இயேசு எங்கடா இருக்கிறாரு சொல்லி, அத்தனை பேரையும் பீட்டடிச்சு தான் இயேசுவை நிரூபித்து நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்தார்கள். அப்ப விசுவாசம் என்பது என்ன? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்புவதற்கு ஒண்ணுமில்லை, ஆனால் உறுதியாய் நம்புகிறோம். இதுதான் விசுவாசம். ஒரு நாளும் பார்த்ததில்லை இறைவனை, கடவுளை ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்லை, ஆனாலும் நிச்சயம் பண்ணுகிறோம் அந்த கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்று. அதுதான் விசுவாசம். எபிரியர் ஆசிரியர் பைபிள்ல அப்படிதான் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவர் வார்த்தையை நம்பி நடப்பது அது நம்பிக்கை. வெறும் நம்பிக்கை அல்ல விசுவாசம் என்பது. விசுவாசம் என்பது வெறும் நம்பிக்கை அல்ல, அந்த நம்பி நடப்பது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப எல்லாரும் என் கூட பேசுங்களேன். நம்பி நடப்பது. சொல்லுங்க. நம்பி கம்முன்னு இருக்கிறது இல்ல, அது இல்ல விசுவாசம். நம்புகிறேன், நடக்கிறேன், நம்புகிறேன், செயல்படுகிறேன். எத்தனை பேர் என்னோட ஆமான்னு சொல்றீங்க? நம்புகிறேன், நடக்கிறேன். அப்ப விசுவாசம் என்பது என்ன? நம்பி இருப்பதல்ல, நம்பி நடப்பது. சொல்லுங்க, வாயத்தில் சொல்லுங்க பார்க்கும். நம்பி இருப்பதல்ல, நம்பி நடப்பது. ஆமே. இப்ப நம்பி இருக்கிறோமா? நம்ம நம்பி நடக்கிறோமா? எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இயேசுவை நம்புறேங்க. பைபிள் சொல்லுகிறது, சாத்தான் கூட இயேசுவை விசுவாசிக்கிறானா? சொல்லுங்க. சாத்தான் கூட இயேசுவை கடவுள் என்று
விசுவாசிக்கிறான். ஆனா அந்த விசுவாசமும் நம்ம விசுவாசமும் ஒன்றல்ல. எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கலாம். ஆனால் யார் ஒருவன் நம்பி நடக்கிறானோ, நம்பி செயல்படுகிறானோ, அவன்தான் கர்த்தருடைய விசுவாசி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல கலகலப்பா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். எல்லாம் கலகலன்னு சொல்லுங்க பார்க்கும். கலகலப்பா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை சிரித்த முகத்தோடு இருக்கணும். ஏன்னா 6 நாளும் எங்கெங்கே இருந்துட்டோம். இது அப்பாவுடைய சமூகம். மகிழ்ச்சியா சொல்லும் பொழுது நீங்க பதில் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் நம்புகிறவன் அல்ல, நம்பி நடக்கிறவன். ஆமென். இதுதான் விசுவாசம் என்பது. விசுவாசம் என்பது சந்தர்ப்பத்திற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்வதல்ல. சந்தர்ப்பத்திற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்வதல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது என்ன? சூழ்நிலைக்கு தக்கபடி, இன்னைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு நான் உன்னை பார்ப்பேன், நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நான் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்புகிறோம். திருப்பி நம்மளே சொல்லிடுறோம், சாரி என்னால் வர முடியல, சூழ்நிலை இப்படி அப்படிங்க போல. இந்த நம்பிக்கைக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, சந்தர்ப்பத்திற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளுகிற நம்பிக்கை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா விசுவாசம், கர்த்தருடைய விசுவாசம் என்பது சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் வருவதல்ல, சூழ்நிலையின் அடிப்படையில் வருவதல்ல. சாதகமாய் இருந்தால் ஒன்று, பாதகமாய் இருந்தால் ஒன்று என்பதல்ல. நேர்மாறான நடைமுறை செயல்கள் தான் விசுவாசம் என்பது. ஆமேன் சொல்லுங்களேன். அதாவது அதான் போன வாரம் தியானிச்சமே ஒன்னு வாக்குத்தத்தம். மழைக்கு வாய்ப்பில்லை, தண்ணீருக்கு வாய்ப்பில்ல, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்படி என்றால் எந்த சந்தர்ப்பமும் எந்த சூழ்நிலையும் நீ பார்க்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். அதற்கு பேர் தான் நேர்மறையான விசுவாசம் என்பது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில் எபிரேயர் 1:2 சேர்த்து படிச்சு பார்த்தா கிறிஸ்துவ வாழ்க்கையின் முக்கிய அம்சமே இந்த விசுவாசம் தான். சொல்லுங்க பார்க்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையின் அச்சாரம் என்ன தெரியுமா? விசுவாசம் தான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அச்சாரமே விசுவாசம்தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசம்தான் ஒரு மனிதனை படிப்படியாக கொண்டு செல்லும். அந்த விசுவாசம் என்கிற அம்சம் கிறிஸ்தவர்களுக்கு இல்லைன்னா அவன் வாழவோ வளரவோ முடியாது. இந்த விசுவாசத்தை எங்கேயும் வாங்க முடியாது. இந்த விசுவாசத்தை நம்ம யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. விசுவாசத்தை விற்கவும் முடியாது, விசுவாசத்தை கொடுக்கவும் முடியாது, விசுவாசத்தை எங்கேயிருந்து பெறவும் முடியாது. அது எப்படி வரும் அப்படின்னா, தேவன் மேல், படைத்த கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கை, கடவுள் மேல் இருக்கிற அந்த பக்தி, நான் நம்புகிறவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்கின்ற அந்த மன உறுதி, அதிலிருந்து தானாகவே புறப்பட்டு வருகிற அந்த எக்ஸ்ட்ரா பவர் தான் விசுவாசம் என்பது. அதனால தான் தானியேல் சொன்னாரு, நேபுகாத் நேச்சார் அவர்களே, சிலையை வச்சு என்னை வணங்க சொல்றீங்க, சிலையை வைங்க, அது உங்க விருப்பம். வணங்க சொல்றீங்க, வணங்க சொல்லுங்க, அது உங்க அதிகாரம். நான் சொல்லுகிறேன், அந்த சிலையை நான் வணங்க முடியாது. பிடிச்சி ஒன்று அக்னியில போட்டுருவேன், நெருப்புல போட்டு ஒன்றை பொசுக்கிடுவேங்கிறான். நீ தூக்கி என் அக்னியில போட்டா நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை காப்பாற்றுவார். ஒருவேளை அவர் காப்பாற்றாமல் போனாலும் சரி, அந்த சிலையை நான் வணங்குவதில்லை. யாரும் சொல்லி கொடுத்தா காதுல வணங்காதன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை, அவர் உள்ளே இருக்கிறார், அவரை நான் உணர்ந்திருக்கிறேன், அவர் யார் என்று எனக்கு தெரியும். முற்பதாக்கள் இப்படிதான் உலகத்தை ஜெயித்து விசுவாசம் என்கின்ற அச்சாரத்தை, விசுவாசம் என்கின்ற அந்த நம்பிக்கையை, கிறிஸ்துவத்தினுடைய அடித்தளம் விசுவாசம். அங்க நம்ம போய்த்துட்டோம் அப்படின்னா, அங்க நம்ம பலவீனப்பட்டுட்டோம் அப்படின்னா, விசுவாசத்துல கொஞ்சம் நசல் கொண்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த வாழ்க்கையே இல்லை. பவுலுக்கு இது நல்லா தெரியும். பைபிள்ல பெரிய கோடீஸ்வரர் அவர் சொல்றாரு, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். யாருமே ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா?
எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். திரும்ப எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல விட்டாலும் நாங்க தான் ஜெயிப்போம். எப்படி தெரியுமா? எங்கள் தேவனுக்கு பேரு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். இந்த விசுவாசத்தை நீங்க பேசுறதே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்துடும். அந்த விசுவாசத்தை பேசும் பொழுது உங்களுக்குள்ள தனி ஒரு கெத்து கம்பீரம் வந்துடும். விசுவாசம் உள்ளவன் நடப்பதும் விசுவாசம் இல்லாதவர்கள் பேசுவதும் நல்ல வித்தியாசம் தெரியும். நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்னா, எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கிற. ஏன் சொல்றோம் அப்படின்னா, நாங்க சூழ்நிலையை பார்த்து பேசல. சூழ்நிலைக்கு மேலே ஒருவர் சிங்காசனம் போட்டு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கையாசிச்சு ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ கர்த்தர் மேல இருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் அந்த உறுதியும் தான் நம்ம அடுத்த எல்லைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறது. ஒரு விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? எச்சரிப்பு என்ன தெரியுமா? என்னை நம்புற, ஞானஸ்தானம் எடுக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற, ஆனா ஒரு விஷயம் உனக்கு இல்லைன்னா எல்லாம் போயிடும். சர்ச்சுக்கு வரோம், உழைக்கிறோம், உபவாசம் போடுறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஆனா எல்லாம் செஞ்சோம் ஒன்னு இல்லைன்னா எல்லாம் வீணா போயிடும். என்ன தெரியுமா? அதுதான் 6ஆம் வசனம். எபிரியர் 11:6 படிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல், எல்லாம் சேர்ந்து படிங்க, அது வேலைக்கு ஆகாதுங்கிறார். எல்லாம் சேர்ந்து படி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. நான் ரொம்ப உன்னை நேசிக்கிறேன், ரொம்ப உன்னை நேசிக்கிறேன், உனக்கு விசுவாசமே இல்லை, என் மேலே எப்படி நேசிப்பேங்கிறார் ஆண்டவர். உனக்கு நான் யாருன்னே தெரியல, அப்புறம் நான் ரொம்ப உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னா அது பேச்சா, சத்தமா? நேசம் என்பது சத்தமா, புரிதலா? லவ் என்பது புரிதலா, சத்தமா? சொல்லுங்க. லவ் என்பது என்ன? லவ் என்பது என்னன்னா சத்தம் அல்ல. லவ் என்பது ஒரு கவர்ச்சி அல்ல, அது ஒரு புரிதல். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை பவுல் அழகா எழுதுறாரு பாருங்க. எல்லாம் சேர்ந்து படிங்க. விசுவாசம் இல்லாமல் நான் தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஆளு அப்படின்னு சொன்னா நோ, அது கூடாத காரியம். அப்படி என்றால் விசுவாசம் இல்லாமல், அப்படி என்றால் நான் யார் என்று உனக்கு தெரியாமல், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் யார் என்று உனக்கு தெரியாமல், நீ எப்பேற்பட்ட சடங்கு வேணாலும் செய், விசுவாசம் இல்லாமல். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஏன் தெரியுமா மக்கள் பின்வாங்கி போறாங்க? என்ன இல்ல? ஏன் தெரியுமா ஜனங்க கர்த்தரோட வாழ முடியல? என் குடும்ப சூழ்நிலைமாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லுகிற எந்த காரணமும் உண்மை அல்ல, போய் ஒரு விஷயம்தான். என்ன தெரியுமா? உனக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்றால் என்ன? உன் கடவுள் யார் என்று உனக்கு தெரியவில்லை, உன் கடவுளுடைய குணம் உனக்கு தெரியவில்லை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் இயேசுவின் மகத்துவம் உனக்கு புரியவில்லை. அந்த தேவன் இன்றும் உயிரோடு வாழுகிறார். அவர் சின்னவனை 1000 ஆக்குறார் என்று உனக்கு தெரியவில்லை, அவர் சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார் என்று உனக்கு புரியவில்லை. ராஜாக்களின் ஆசனங்களை தள்ளி எளிமையானவனுக்கு அந்த நாற்காலியை தருவார் என்று உனக்கு தெரியவில்லை. உனக்கு தெரியவில்லை அவர் யார் என்று. விஷயம் அதுதான். கர்த்தர் யாருன்னு உனக்கு தெரியல. பைபிள்ல அதான் பவுல் அழகா சொல்றாரு, நீ எல்லாம் நீ செஞ்சும் உனக்குள்ள உன்னை ஆராதிக்கிற உன் கடவுளை குறித்து விசுவாசம் உனக்கு இல்லாவிட்டால் நீ பின்மாறிடுவ, நீ பலவீனப்பட்டுடுவ, நீ சோர்ந்துருவ. உன் கடவுள் யாருன்னே உனக்கு அறவே தெரியல. உனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? உன் கடவுளை உனக்கு தெரியவில்லை. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த கடவுளை குறித்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 எழுதுகிறார். இந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? கற்பனையில வருதா? படிக்கிறதுனால வருதா? விடாமுயற்சினால் வருதா? பின்தொடர்வதனால் வருதா? இது எங்கிருந்து வருதுன்னா, அந்த விசுவாசம் வேற எங்கேருந்தும் வரல, அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற விசுவாசம்.
அந்த வாக்கிய படிங்க. எபேசியர் 2:8-9 படிக்கலாம், எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அப்ப ரட்சிப்பு எங்கேருந்து வந்துச்சு? கிருபை என்பது கிஃப்ட். அது விசுவாசங்கிறது என்ன தெரியுமா? அது ஒரு கிஃப்ட். எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். கர்த்தர் கொடுக்கிற ஒரு பரிசு அது. இப்போ இந்த பரிசு என்ன செய்யுது? ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் ஒன்னா இணைக்குது. ஒருத்தர் ரட்சிக்கப்படுறாங்கன்னாலே அவங்களுக்குள்ள என்ன வேலை செய்யுது? ஒருத்தர் விசுவாசிக்கிறாங்கன்னு சொன்னாலே அவங்களுக்குள்ள ரட்சிப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. நீ ரட்சிக்கப்பட்டியா? நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை விசுவாசிக்கிறாய் என்று பொருள். அப்போ விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? அது கிருபை. அப்படி என்றால் ஈவு, அப்படி என்றால் கிஃப்ட். அந்த வார்த்தையை படிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. ஏன்னா ஒரு விசுவாச மனுஷன்னா இது என்னால் உண்டானதா? இது என்னால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவு. அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. கடவுள் எனக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்தபடியினாலே நான் விசுவாச மனிதனாய் நிற்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்குள்ள விசுவாச ஆவி வேலை செய்யுது? எத்தனை பேருக்குள்ள விசுவாச வரம் வேலை செய்யுது? எத்தனை பேர் கடவுளை விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா உங்க மேல கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அந்த பரிசு, கர்த்தருடைய அந்த கிஃப்ட் உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். வாக்கிய படிங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஒருத்தனுடைய செயலால் வந்தது அல்ல விசுவாசம். இப்போ நம்மளை ரட்சிக்கப்பட்டோம். யாருடைய செயல்? யாருடைய செயலும் அல்ல, தேவனுடைய ஈவு. பாஸ்டர் பால் நிற்கிறாரு. யார் பார்த்த வேலை இது? இது கர்த்தருடைய ஈவு, இது கர்த்தருடைய இரக்கம். கையை உயர்த்தி ஆமென். நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஊரில் கர்த்தருக்காக நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, இயேசு ரத்தம் சிந்தி கொடுத்த ஈவு. அதனால தான் பவுல் கரெக்டாக எழுதுறாரு, இது கிரியைகளினால் உண்டானதல்ல, கடவுளுடைய கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லி. நல்ல ரெண்டு கையும் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ விசுவாசம் என்பது கர்த்தர் கொடுக்கிற அது தனி கொடை, இயல்பாய் வருகிற ஒன்றல்ல. 1 பேதுருடைய பிரசங்கத்தை படித்து பார்த்தீங்கன்னா 1 பேதுருடைய பேதுரு மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பில் மக்களை நடத்துவார். அதை நான் ஒரு நாளைக்கு பேதுருடைய டைட்டில்ஸை உங்களுக்கு பேசுகிறேன். 1 பேதுரு 1:8-9 படித்து பாருங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள். சொல்லுங்க பார்க்கும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும். பேசுறது யார் தெரியுமா? பேதுரு. நான்லாம் இயேசுவோட பயணம் பண்ணவன், இயேசுவோட தூங்கினேன், இயேசுவோட அந்த கடலில் நடந்தேன், இயேசுவோட மறுரூப மலையில் போய் மறுரூபமான இயேசுனுடைய அச்சு அடையாளத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் நீங்கள்லாம் யாரும் இயேசுவை பார்க்கல. ஆனால் எங்களை விட நீங்கள் தான் பாக்கியசாலி. ஒருத்தன் பார்த்து ஒரு காரியத்தை பண்ணுறது. இங்கே பாருங்க, அந்த வார்த்தையை படித்து பாருங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இப்போ நமக்கு என்ன சொல்றார் பேதுரு? பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசுவை நீ பார்க்கல, ஆனால் அவர் மேலே அன்பாக இருக்கிற. எத்தனை பேர் இயேசுவங்க பார்த்துருக்கீங்க? பார்க்கல, ஆனால் இயேசு மேலே அன்பாக இருக்கிறோம். ஆமாம் தானே? 2வது பாருங்க, அவரை தரிசிக்கல, ஆனால் அவரை விசுவாசிக்கிறோம். இயேசுவை பார்க்கல, அன்பாக இருக்கிறோம். இயேசுவை கண்களால் தரிசிக்கல, அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அதை குறித்து சொல்லி முடியாத சந்தோஷமாகவும் இருக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா இயேசுவை 12 சீஷன் பார்த்தான். ஆனால் பார்க்காத நம்மளை பற்றி பைபிள் சொல்லுது, நீங்கள் இயேசுவை பார்க்கல, ஆனால் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க. நீங்கள் இயேசுவை தரிசிக்கல, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவர் மேலே அன்பாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, தரிசிக்காத பார்க்காத அந்த இயேசு மேலே
நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, ஆமேன்னு சொல்லுங்களேன். வாங்க ஆசிரியர், வாங்க ஆசிரியர். ஆசிரியர் தான் கூப்பிடணும். ஒரு கைதட்டுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு தமிழ் புலவர் ஆசிரியர், ஒரு தமிழ் ஆசிரியர். நீங்கள் இயேசுவை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஸ்கூலுக்கு போய் இயேசு தான் கடவுள்னு சொன்னால் உங்களோட உள்ளவங்க சொல்லுவாங்க, இயேசுவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இயேசுவை நீங்கள் பார்த்தது உண்டா? பார்த்தது இல்லை. வசந்த பாருங்கள், நீங்கள் இயேசுவை பார்க்கல, ஆனாலும் அன்பாக இருக்கீங்க. அவரை நீங்கள் தரிசிக்கலை, ஆனாலும் அவர் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கிறீங்க. அதோட விட்டா பரவாயில்ல, ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறீங்க. என்ன பில்டப்பு? சொல்லி முடியாத மகிமையால் நிறந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவரை களி கூறுறீங்க. இது என்னடா இது? அப்போ சொல்கிறான் பேதுரு, பார்த்த நானே கம்முன்னு இருக்கிறேன், அவர் அன்பை ருசிச்ச நானே கம்முன்னு இருக்கிறேன். நீ இயேசுவை பார்த்ததில்ல. கவனிங்க, அவருடைய தரிசிக்கலை, அவர் அன்பை நீங்கள் பார்த்ததில்ல, ஆனால் ஒரு சந்தோஷத்தில் களி கூறுறீங்க. களி கூறுறீங்களா இல்லையா? எப்படி களி கூறுறீங்க நீங்கள்? நான் சொல்லட்டுமா? நான் தான் சொல்லணும். இவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆப்சண்ட் ஆகிறதில்ல. இதெல்லாம் வெளிப்பாடு. அதாவது இயேசு சொல்லுவார், ஒரு மரத்தை நீ எப்படி பார்ப்ப? வேற நோண்டி பார்க்க வேண்டாம், அது கனியை பாரு, அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியும். இதான் ஜீசஸ் சொல்லி கொடுத்த ஐடியாலஜி. நம்மளால் வேற நீ வேற பார்க்காத, கொஞ்சம் பொறுமையாரு, அது ஒரு கனி கொடுக்கும், அது ஒரு பூ பூக்கும். ஒரு மரத்தை வச்சிடுற, அது ஆண் மரமாக நம்ம ஊர் பாணியில் பார்த்தா பனைமரம் நம்ம ஊரில் சும்மா முளைச்சி கிடக்கும் கண்டபடி. அது கெடா மரமாக பெம்பளை மரமாக, அது ஆண் மரமாக பெண் மரமானு எப்போ தெரியும்? நீ ரொம்ப பார்த்துட்டு வேற நோண்டி பார்த்து தெரியுமா? தெரியாது. அந்த கனியால் அறியலாம். இப்போ சொல்லட்டுமா? இவர் இயேசுவை பார்த்ததில்லை, ஆனால் இயேசு பேர் அன்பாக இருக்கிறார். இவர் இயேசுவை தரிசித்ததில்லை, அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறார். அதோட போனால் பரவாயில்ல, பில்டப் வேற பண்ணுறார், களி கூறுறார், ஜீசஸ் தான் கடவுள் அப்படிங்கிறார். இது எப்படா அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமையை மிஸ் பண்ணுறதல்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லா ஸ்பெஷல் மீட்டிங்க்கும் லீவ் போட்டு வந்துடுறாரு. மாதம் ஆச்சுன்னா தசம் பாகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் மீட்டிங்கில் எக்ஸ்ட்ரா பொருத்தனை நிறைவேற்றாரு. அவருடைய 2 பிள்ளைகளையும் சனிக்கிழமையே சர்ச்சுக்கு அனுப்பிடுறாரு. 5 நாள் ஸ்கூலுக்கு ஓடி ஓடியாது, வீட்டுக்கு படுத்துவங்க, சும்மா இருக்க மாட்டேன், நீ இன்னைக்கு தான் சனிக்கிழமை அப்படிங்கிறதுல சர்ச்சுக்கு ஓடிப்போ. வெள்ளிக்கிழமை மனைவி கையில் பைபிளை கொடுத்து சர்ச்சுக்கு போயிடுங்கிறார். இது எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா? இவர் இயேசுவை பார்த்துருக்காரா? இயேசுவை தரிச்சிருக்கிறாரா? தரிசிக்கலை. இவருக்குள்ளே ஒரு களி கூறுதல் இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் இயேசுவை பார்க்கவில்லை, இயேசுவின் அன்பை உணர்ந்திருக்கிறேன். இயேசுவை தரிசிக்கவில்லை, அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறேன். இப்படி தான் நம்மலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உலகம் நம்மளை என்ன பார்த்து கேட்குதுன்னா, நீ இயேசுவை பார்த்துருக்கியா? நீ எருசலேம் போயிருக்கியா? போனதில்லை. எருசலேமில் பிறந்தவனே இயேசுவை நம்ப மாட்டான்டா, நீ எப்படி நம்புற அப்படின்னா, அதுதான் விசுவாசம், அதுதான் தெய்வீக ஈவு. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஆசிரியர், தேங்க்யூ. அப்போது எப்படி சபையை நாங்கள் டைரக்ஷன் பண்ணுறோம்? எப்படி இப்போ நான் ஒரு பாஸ்டர், எனக்கு ஒரு மனிதனுக்குரிய மூளை தான் இருக்குது. நானே ஒரு நபரை இப்படி ஸ்கேன் பண்ணுறேன், இவர் விசுவாசம் உள்ள மனுஷங்கிறதுக்கு எதை வச்சு நான் அவரை டைரக்ஷன் பண்ணுறேன் தெரியுமா? அவருடைய செயல், அவர் விசுவாசம் உள்ளவர் என்பதை காண்பிக்கிறது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அவரும் ஒரு மனைவியும் ஒரு செல்குழு நடத்துகிறாங்க, ஒரு ஜீவக்குழு லீடர். இவ்வளவு அம்சம் ஒரு மனுஷங்கிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த மனிதன் விசுவாசம் உள்ள மனுஷனா இல்லையா? இந்த விசுவாசம் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்க? செயலில் வந்துச்சா? கர்த்தருடைய கிருபையில் வந்துச்சா? கர்த்தருடைய ஈவில் வந்தது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட மனுஷர்கள் 9ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவீர்கள். இந்த விசுவாசத்தின் பலன் என்ன தெரியுமா? ஆத்தும திருப்தி, ஆத்தும ரட்சிப்பு. இந்த ஆத்துமா மோட்சத்துக்கு போயிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஆத்துமாவுடைய சந்ததியை தான் 1000 தலைமுறைக்கு கர்த்தர் இந்த பூமியில் கை தூக்கி விடுவார்.
திருச்சபை ஜனங்க புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு எளிமையான ஒரு விஷயம். ஆனால் அதை சரியாக கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விசுவாசம் நம்மளை வேறு இடத்துல கொண்டு போய் விட்டுடும். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் உள்ள வசனத்தை படித்து பாருங்கள் வேகமாக. என் சகோதரரே, எல்லாம் சேர்ந்து படிங்க. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாசத்தின் சோதனை, பலவித சோதனை வருமா வராதா? எத்தனை பேருக்கு சோதனையும் வராதுங்கிறீங்க? நமக்கு சோதனை வந்த உடனே நம்ம அழ ஆரம்பிச்சிடுறோமா? எங்கள் வீட்டில் டிப்ரெஷனே இல்லைன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கும். எங்கள் வீட்டில் டிப்ரெஷனே கிடையாதுங்க, எங்கள் வீட்டில் டென்ஷனே கிடையாது, மன அழுத்தமே கிடையாது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், யாராவது ஒரு சொல்லுங்க பார்க்கும். நானே சொல்ல மாட்டேன். நீ ஒன்று நினைப்ப, உன் புருஷன் ஒன்று நினைப்பார், நான் ஒன்று நினைப்பேன், மனைவி ஒன்று நினைப்பாங்க, எங்கள் 2 பேர் நினைவை பார்த்து பிள்ளைங்க ஒன்று நினைப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் வராத வந்தால் அன்றைக்கி வந்து அவங்க தொல்லை கொடுப்பான். திடீர்னு ஒரு ஃபோன் வரும். நினச்சா என்னடா வாழ்க்கை இது? இந்த டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் வரக்குள்ள தான் அந்த டிப்ரெஷனை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறாரு அப்படின்னா, இந்த டிப்ரெஷன் இயல்பாக எல்லாருக்கும் உள்ளது தான். எல்லாருக்கும் இந்த டிப்ரெஷன் வரும், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கையாக இருக்க பிள்ளைகளுக்கு இந்த டிப்ரெஷனை கர்த்தரே அனுமதிக்கிறாராம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம சாத்தாங்கிறோம்ல, நான் சாத்தான்னு சொல்லவே மாட்டேன். எங்கள் வீட்டில் நான் சாத்தான்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நம்ம எல்லைக்குள்ளே சாத்தான் வரமாட்டான். நீங்கள் தேவையில்லாமல் சாத்தானை வம்புக்கு இழுக்காதீங்க. ஒருத்தன் கிணத்துக்கு பக்கத்தில் உட்காந்து உறங்கிக்கிட்டே இருந்தான் தூக்கத்தில், சாத்தான் வந்து தட்டி எழுப்பி எழுந்துடுறா, போய் வீட்டில் படுத்து தூங்கு, நீ பொத்துன்னு விழுந்துருவ, உன் வீட்டில் உடலாம் சாத்தான் தள்ளி விட்டான்னு என்ன திட்டுவாங்கடா, நீ பண்ணுற தப்புக்கு நான் திட்டு வாங்குறேன், நீ போய் வீட்டில் போய் தூங்குடா. அப்போ சாத்தானுக்கே தெரியுது, குறும்பு பூரா நம்ம பண்ணிவிட்டு யார் மேலே வச்சிடுறோம்? சாத்தானே கிடையாது. சொல்லுங்க பார்க்கும், சாத்தானே கிடையாது. இங்கே பாருங்க, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அங்கே என்ன நடக்கும்னு கேட்டால், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இப்போ என்ன அறிவு வேலை செய்யணும்னா, டிப்ரெஷன் வருதுன்னா அடுத்தது நமக்கு என்ன தேவையா? கொஞ்சம் பொறுமை தேவை. ஏன்னா அது உனக்கு கத்தர் வைக்கிற பரீட்சை அது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, கத்தர் வைக்கிற பரீட்சை. நீ நினச்சது நடக்கலை, ஏன் நடக்கலை அப்படின்னா கத்தர் வச்சிருக்கிற பரீட்சை அது. ஆமேன்னு சொல்லுங்களேன். கத்தர் வைக்கிற பரீட்சை. அந்த பரீட்சையில் பதட்டம் இருக்கணுமா, பொறுமை இருக்கணுமா? பொறுமை இருக்கணும். அப்போ ஸ்பிரிச்சுவல். அங்கே பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். லோன் கிடைக்கல, சீட்டு கிடைக்கல, நம்ம எதிர்பார்த்தது கைகூடி வரலை, எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாகவே இருக்குது அப்படின்னா, துன்பம் தொலைக்க உன்னோட பெரிய தொல்லை எனக்கு, உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆம்பளையான கத்துறது. அவன் நேராக கத்த மாட்டான், கற்றுக்கிட்டே போவான் ரோட்டில். என்கிட்ட இங்கே கத்துறா, இவன் பிடிச்சிக்குவா தெரியும், கற்றுக்கிட்டே போவான். நீ மாற்றி மாற்றி பழி சொல்கிறது ரொம்ப அபத்தம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும், இது எனக்கான சோதனை, அது என்னை கத்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும்னா எனக்கு ஒரு பரீட்சை தேவை. 2வது ஆசீர்வாதம், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். இது யாருக்குரிய ஆசீர்வாதம்? உன் சந்ததிக்குரிய ஆசீர்வாதம். 3வது ஒரு ஆசீர்வாதம் தான் ஹைலைட். என்ன தெரியுமா? உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். இப்போ உன்னை அட்டாக் பண்ணுறான்ல, உன்னை பரியாசம் பண்ணுறான்ல, உனக்கு தொல்லை கொடுக்குறான்ல, நீ உன் குடும்பம் வாழ்ந்துடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டி அலைகிறான்ல, நீ ஒன்றும் பதறாத. உன் சந்ததி மேலே இந்த வாக்குத்தத்தை வைப்பேன். இப்போ உனக்கு தொல்லை கொடுக்குறான் பாரு, அவன் பிள்ளை எல்லாம் வந்து உன் பிள்ளைக்கு பண வேலை செய்வான். நான் எப்படி இருக்கும்? ஒரு கையை தட்ட மாட்டீங்க? நல்ல வாக்குத்தத்தை வந்தா, நீ வாழக்கூடாது, உருப்படக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது, இந்த பூமியில் நீ கெட்டு போயின்னு சொல்லி
உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை மேலே பிரச்சனையை கொடுத்து உன்னை நெருக்கடி பண்ணுறான்ல, அவனை உடனே நான் தொட மாட்டேன். நம்ம முற்பிதாக்கள் சொல்லுவாங்க, தெய்வம் நின்று தான் கொல்லுன்னு. உடனே நான் அவனை பிடிக்க மாட்டேன். சத்துரு இருப்பான், சத்துரு உயிரோடு இருப்பான், நிலம்பலத்தோடு இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான், கார் வண்டி தான் வச்சுருப்பான். ஆனால் நீ அப்படியே இப்போ தான் படிப்படியாக நவுந்து வருவ. உன் காலத்துக்கு அப்புறம் உன் சந்ததிக்கு அவனை இழுத்து நான் கோத்து விட்டுருவேன். அப்படி அப்போ ஆபிரகாமை திடப்படுத்துறாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சத்துரு இருக்கான் பார்த்தியா, சத்துரு. நம்ம நினைப்போம், இவ்வளோ ஜெபம் பண்ணுறோன்னா அவன் ஆண்டை தொட மாட்டாரா, இவ்வளோ ஜெபம் பண்ணுறான் அவன் மடங்கு விட மாட்டான், இவ்வளோ ஜெபம் பண்ணுறான் அவனுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேன்னு அவனை கத்தர வச்சிருப்பாரு. ஏன்னா அவன் புள்ள உன் பிள்ளைகிட்ட கை கட்டி நிற்பான். பார்த்து செஞ்சு கொடுங்க, ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு. அவனுக்கு தெரியும் எப்பன் என்ன பண்ணான்னு தெரியுமாடா, எப்பனுடைய பெருமூச்சு ஜபம் உன்னை மடக்கி என் காலில் போட்டிருக்கடா. அப்போ இதை நீ பார்க்கணுன்னா யாக்கோபு சொல்கிறாரு, இந்த பரீட்சையில் நீ பொறுமையாக இருந்தீன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியுடைய சத்துருக்கள் இருக்கான் பார்த்தியா, அந்த சத்துருக்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்து உன் பாதபடியில் போடுவேன். அதை நான் நடத்துகிற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். எத்தனை பேருக்கு இப்போ விசுவாசம் வந்திருக்கு? அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். ஏன் இவன் சந்ததிக்கு இந்த விஷயம் சொன்னான்னு தெரியுமா? என்ன கவனிங்க. ஏன் கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா, ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். எப்படி சோதிச்சார்னா, ஒரே பிள்ளை 100 வயசில் பிறக்கிறான், பிள்ளை குழந்தையே இல்லை, ஒரு பிள்ளை பிறக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளையை நீ எனக்காக பலி செலுத்துன்றார். பலி செலுத்துன்னு சொன்ன உடனே எந்த அப்பனுக்கு மனசு ஒத்துக்குமா? ஒரே பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, இன்னொரு பிள்ளை இல்லை, என்னை கொண்டுட்டு போய் பலி செலுத்துங்கிறார். உடனே ஆபிரகாம் 2 கழுதியில் 2 வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு, நீங்கள் போயிட்டு 22 அதிகாரத்தை வீட்டில் ஹோம்ஒர்க்காக படித்து பாருங்கள், கூட்டிக்கிட்டு கட்டையை எடுத்துக்கிட்டு பலி செலுத்த அருவாள் எடுத்துக்கிட்டு, ஒரு கழுதியில் தன் மகன் ஈசாக்கை கூட்டிக்கிட்டு 2 கழுதியில் வேருக்கு அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு பலி செலுத்த போகிறார். எத்தனை நாள் ட்ராவல் தெரியுமா? 3 நாள் பயணம். மோரியாங்கிற தேசத்துக்கு போங்கிறாரு. இப்போ நம்ம மொபைலில் நம்ம காரில் கூகுள் மேப் இருக்குது, மேப்பை போட்டு கண்ணை மூடிட்டு போயிடலாம். அப்போ ஒன்றுமே கிடையாது. நீ போகிறான், குத்து மதிப்பாக போகிறான், ஆண்டவர் கொண்டு போகிறாரு. கரெக்டாக அந்த இடத்துல போய், அந்த இடத்துக்கு பேர் மோரியா. எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மோரியாங்கிற மலையில் கொண்டு அவன் புள்ளியை பலி செலுத்தினார். உடனே மலைக்கு போயிட்டான். ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, வேலைக்காரன் எட்டனை நிப்பாட்டிட்டு அந்த விறகு கட்டையை தூக்கி புள்ள தலையிலே வச்சு, பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது, ஈசாக்கின் தலையிலே அந்த வேர்க்கட்டை அந்த விறகை வச்சு கையில் கத்தி எடுத்துக்கிட்டு வாப்பா போகணும் மலையில் ஏறுறாரு. யாரை பலி கொடுக்க? பிள்ளைய பலி கொடுக்க. மகன் கேட்டான் ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை கேட்டான். அப்பா பலி செலுத்தணும் அப்படின்னா ஒரு ஆடு வேணும்ல, வேறு என்கிட்ட விறகு வச்சுட்டீங்க, கையில் அருவா இருக்குது, பலி செலுத்த ஆடு எங்கப்பான்னு கேட்டான். இவனை தான் பலி செலுத்த போகிறோன்னு அவனுக்கு தெரியல. அதுக்கு ஆபிரகாம் சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வசனத்தை போட்டு, தம்பி என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அதை கர்த்தர் பார்த்துக்குவாரா? உன்னைதான் பலி கொடுக்க போறேன்னு சொல்லல, சொன்ன பிள்ளையாண்டானா செஞ்சிருவான். அது முதல்ல ஒத்துக்கவே மாட்டான். ஆனால் பிள்ளைக்கு அப்பா சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். சின்ன வயசுலையே இப்போ நம்ம நினைப்போம், எதை நினைப்போம்? ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். படிக்க ஈஸியாக இருக்கு, தியானிக்க ஈஸியாக இருக்கு. இப்போ என்ன கேள்வி தெரியுமா? புள்ள பஞ்சகாலத்தில் விதையை விதைச்சு 100 மடங்கு அறுவடை பண்ணான்னா அது யார் போட்ட விதை தெரியுமா? இம்ம வயசில் அவன் அப்பா ஆபிரகாம் போட்ட விதை. அது என்ன சொன்னான் தெரியுமா? ஆட்டுக்குட்டியை பற்றி நீ கவலைப்படாத, உன் வேலை விறகு தூக்கிட்டு வா, அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இதுதான் சந்ததிக்கு விசுவாசத்தை போதிச்சதுனால தான் ஒரே பிள்ளை, ஒரே அப்பா மறிச்சிட்டான், அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஈசாக்கு அனாதையாக நிற்கிறான்.
அந்நிய தேசத்தில் எகிப்தில் போயிட்டு விதையை விதைச்சி 100 மடங்கு அவன் அறுவடை பண்ணதுக்கு ஒரே காரணம், அப்பன் பிள்ளைய சும்மா விட்டுட்டு போகலை, கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காரா, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று சின்ன வயசுலேயே அவனுக்கு விசுவாசத்தை போதித்தபடினாலே இவனை விட ஈசாக்கு பல மடங்கு அறுவடை செய்தான்னு போர்டில் போட்டோம். ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான்னா சும்மா இல்லை, அப்பம் போட்ட விதை அது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த விதையை போடுறீங்க? நீங்கள் நம்பினவர்கள் நேசிக்கிறவர்கள் பல விதங்களை உங்களை கைவிடுவாங்க. சாத்தானும் இல்லை, மனிதனும் இல்லை. உங்களை நான் ஒருவர், உன் மீட்பர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று நிரூபிப்பதற்காகவே சிலரை கர்த்தர் கைவிட பண்ணுவார். சில வேலைகள் நம்ம விட்டு போகும், சில ப்ரமோஷன் நம்ம விட்டு போகும். கைக்கு எட்டுந்து வாய்க்கு எட்டல, அந்த கேப் பண்ணுறது தான் கர்த்தர். இதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ கோயம்புத்தூர் தலைமை சபைக்கு நீங்கள் போயிருப்பீங்க, உள்ள நுழையிறமல என்ட்ரன்ஸு, அந்த இடம் பழைய இடம் கிடையாது, இப்படி சுற்றி வரணும் உள்ள. இந்த இடம் வேற ஒருத்தருடைய ஃப்ளாட், அது ஒரு ஃப்ளாட்டு. அப்போ டேவிட் ஐயா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேலை 200 ரூபா தான். அப்போ இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு இது ஸ்கொயர் ஃபீட்டு 200 ரூபா. நீங்கள் ஆளுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இதுக்கு பொருத்தனை பண்ணுங்க, கர்த்தருக்காக ஒரு விதையை விதைங்கன்னு பிரசங்கம் பண்ணுறாரு. நானே ஆஃபீஸு, நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கி தரேன்னு அன்னைக்கு போய் டிக் பண்ணிட்டு வந்தேன். நான் ஆஃபீஸ் கட்டுறேங்க, முழு பீஸ் கட்ட முடியல என்னால். 200 ரூபா நான் தரேன்னா 200 ரூபாய்க்கு எனக்கு வழியே கிடையாது. வாரம் 5 ரூபா எனக்கு செலவுக்கு. ஒரு வாரம் ஒரு நாள் ஒரு சூப்பு குடிப்போம், அவுட்டிங் போய் ஒரு அரசன் சோப்பு வாங்குவோம், அவ்வளோதான். ஒரு குளிக்கிற சோப்பு, அந்த சோப்பு ஒரு மாதம் வந்துடும். 5 ரூபா போதும் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு பாக்கெட் மணி. அப்படி தான் இருந்தது. நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கி தரேன்னு டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்கு நான் அங்கே பணத்தை போட்டு வந்தேன். டேவிட் ஐயா மனசில் இது இருக்குமா? இருக்காது. என் சிறு விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி, நான் சிறு வயதிலேயே வேதாகம கல்லூரியில் பணம் கட்டி படிக்காத காலத்திலேயே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கித்தர வேண்டும் தீர்மானிக்கும் பொழுதே 25 ஆண்டுகளுக்கு பிறகு என் மகனுக்கு இவ்வளோ பெரிய இடத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் பிளான் பண்ணிட்டாங்க. அப்போ விசுவாசம் எங்கே துவங்குது தெரியுமா? நம்ம இப்போவே கையை அப்படி மடக்கிட்டோம் அப்படின்னா இனி வரப்போகிற காரியம், அதை பவுல் சொல்லுவார், இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. நாங்கள் கல்யாணம் முடித்து புது கல்யாணம் பண்ணி போலீஸ் கோட்டஸில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து குடி போக போகிறோம். எங்களுக்கு டேவிட் பிரகாசம் சம்பளம் போடுறாரு, 1000 ரூபா எனக்கு மாத உதவி. கல்யாணத்துக்கு முன்னாடி 300 ரூபா தான் மாத உதவி. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு 1000 ரூபா, அவங்களுக்கு 1000 ரூபா, 2000 ரூபா மாத உதவி. 2 கவரை கொடுத்துட்டாரு. நார்த் இந்தியாவிலேருந்து வந்து ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு நார்த் இந்தியா மிஷினரிக்கு காணிக்கை எடுக்கிறாங்க. நாங்கள் தனித்தனியாக உட்காந்துருக்குறோம். உங்களுடைய பங்கை நார்த் இந்தியாவுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அவங்ககிட்ட தான் ஒரு கவர் இருக்கார், 1000 ரூபா இருக்குன்னு. நான் ஒரு கவர் எடுத்து 500 ரூபா எடுத்து ஒரு காணிக்கை போட்டேன். ஆஃபீஸ் படித்தப்பயே அப்போ தான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறோம். மிச்சம் என் கவரில் எம்மோ இருக்கு, 500 தான் இருக்குது. அவங்க நினச்சிக்கிட்டாங்க அவர்கிட்ட ஒரு கவர் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு கவர் எடுத்து போட்டாங்க. ஆரம்ப காலங்க புது கல்யாணம் பண்ணியிருக்கோங்க. எங்களுக்கு வீட்டு வாடகை 1000 ரூபா, சோத்துக்கு 1000 ரூபா, 2000. மீதிக்கு இதுக்கெல்லாம் வந்து வீடு விட ஊழியத்துக்கு போனால் அவங்க கொடுக்குற காணிக்கை தான். 2 பேரும் போட்டோமா, 2 மாட்டிக்கிச்சுப்போ, உண்டியெல்லாம் மாட்டிக்கிச்சு. சொல்லுங்க பார்க்கும், உண்டியெல்லாம் மாட்டிக்கிச்சு. 1000 ரூபா உள்ளே வந்துச்சு இதுக்குள்ளே. இப்போ உண்டியில் விழுந்த உடனே இந்த 500 ரூபா. இப்போது பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறாரு. நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறோம் எல்லோரும். ஆனால் 2,500 ரூபா போந்து எனக்கு ஜெபமே வந்திருக்காது. ஏன்டா கோயம்புத்தூர் புது கல்யாணம் பண்ண சூழ்நிலை யார்ட்டும் கேட்க முடியாது. இதை வச்சு தான் ஒப்பேற்றணும். 1000 ரூபா மளிகை ஜாமம், 1000 ரூபா வீட்டு வாடகை. அப்போ அண்ணனோட தேவைக்கு வீடு வீடாக ஜெபம் பண்ண போனால் காணிக்கை கொடுப்பாங்க. அப்போ காணிக்கை 5 ரூபா 10 ரூபா தான் கொடுப்பாங்க. பெரிய கோடீஸ்வரம் கொடுத்தா 50 ரூபா கொடுப்பாங்க காணிக்கை. அந்த நாட்களில் ஜெபம் பண்ணியாச்சு. இந்த காணிக்கை ஆசீர்வதியும், இதை கொடுத்த பிள்ளைகளுக்கு திரும்பத்தாரும், இதை உம்முடைய பரலோக கணக்கிலே வைத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எந்த நெருக்கடியில் கொடுத்தார்களோ இவர்களுடைய தேவைகளை சந்தியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ விசுவாசம் எங்கே துவங்குது தெரியுதா உங்களுக்கு? போட்டுட்டோம். ஒரு ஜெபம் முடிஞ்சா, இந்த ஜெபம் அதோட அந்த பணம் எங்கே போகுது? நார்த் இந்தியாவுக்கு போகுது. அங்கே ஒருத்தர் ஜெபிக்கிறாரா,
அந்த பணம் பிரிஞ்சு யாருக்கு போகுது? ஊழியக்காரன் வீட்டுக்கெல்லாம் போகுது. அந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுறானா? அந்த ஊழியக்காரன் அந்த 500 ரூபாய்க்கு அரிசி வாங்கி என்ன செய்கிறான்? கிச்சனில் வைக்கிறான். அந்த ஊழியக்காரன் பண்ணி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இதை கொடுத்தவங்களை ஆசை ஜெபம் பண்ணுறாங்களா? அதில் சோறு பொங்கி 4 தட்டு 4 பிள்ளைகளுக்கு போடுறாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்கிறாங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்கிறாங்களா? நம்ம போட்டது ஒரு 500 தான். நம்ம கண்ணால் பார்த்தது ஒரு ஜெபந்தான். இந்த பணம் கைமாறி போக போக அநேக ஸ்தோத்திரங்கள் இந்த காணிக்கையின் மேலே வர ஆரம்பிச்சிடும். அதான் பைபிள் சொல்லுது, அநேக ஸ்தோத்திரத்தினாலே உங்களுக்கு கிருபை பெருகும்னு. அப்போ எப்படி நமக்கு அநேக ஸ்தோத்திரம் பண்ணுவான்னா, இதை நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன்னு வச்சிங்களேன், என்னோட முடிஞ்சிடும். இதை கர்த்தருக்கு போட்டேன்னு வச்சிங்களேன், இங்கே ஒரு ஜெபம், இதனுடைய தசமபாகம் தலைமை சபைக்கு போகும், அங்கே ஒரு ஜெபம், அங்கிருந்து பிரிஞ்சு பல ஊழியர்களுக்கு போகும், அது ஒரு ஜெபம். பல இடங்களுக்கு நம்முடைய இரத்த வேர்வை பணம் பிரிந்து போகும் பொழுது பல ஸ்தோத்திரங்கள் நம்முடைய உழைப்புக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பைபிள் சொல்லுகிறபடி இப்படிதான் கர்த்தர் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபையை பெருக பண்ணுகிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்படிதான் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். அப்போ ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை பண்ணுறான் அப்படின்னா என்ன காரணம் தெரியுமா? அவன் அப்பன் தம் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை போதித்தான். இன்னைக்கு தாய்மார்களுக்கு தகப்பன்மார்களுக்கு பசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, நாற்கண்டா கவலைப்படாதரான்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஜாதி இருக்கு, சனம் இருக்கு, படிப்பு இருக்கு, அரசாங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு தப்பு இல்லை. கர்த்தர் இருக்கிறார் என்று ஜனங்களுக்கு போதியுங்கள். வீடுகளிலே கருத்தாய் நீங்கள் போதிக்க வேண்டியது, கர்த்தரை நம்பு, கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை பிடித்துக்கொள், அவர் கடவுள். சின்னவனை 1000 ஆக்குவார், சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுவார். வனாந்தரத்தை கண்டு பயந்தராத, அங்கே ஒரு வழி உண்டாகும். வறட்சியை கண்டு பயந்தராத, அங்கே ஒரு ஆறுகள் கிளம்பும். இன்னைக்கு இருக்க எதிர்ப்பை பார்த்து பயந்தராதரா, உன்னை கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு உங்ககிட்ட மோதிரம் பிள்ளைங்க அத்தனை பேரும் உன் பக்கம் வந்து நிற்பான். ஆண்டவர் உன் பக்கம் நின்று உன்னோடு உன் சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறத நிரூபிப்பார் என்று சொல்லி இளம் வயதிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் விசுவாசத்தை போதிக்கும் பொழுது அது பெரிய பலனை கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் அல்லேலூயான்னு சொல்றீங்க? இப்போ பாலின் பருவனுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு ட்ரைனிங் இல்லை, எங்கள் விசுவாசத்தை அவங்க பார்த்தாங்க, எங்கள் ஜெபத்தை அவங்க பார்த்தாங்க, எங்களுடைய உழைப்பை அவங்க பார்த்தாங்க. அந்த அபிஷேகம் தானாகவே அவங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பித்தது. எனக்கு தெரியும், இந்த சபையிலிருந்து 100கணக்கான ஊழியர்கள் எழும்புவார்கள். இந்த சபையிலிருந்து 100கணக்கான விசுவாச தலைவர்கள் எழும்புவார்கள். இந்த சபையில் இருக்கிற சந்ததி 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற முடியும். இப்போ மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாக்குத்தத்தத்தை படிங்க பார்க்கலாம். அந்த வாக்குத்தத்தை படிப்பா. அந்த 17ஆம் வசனம் போடுங்க, 17ஆம் வசனத்தை போடுங்க வேகமாக. நான் உன்னை, எல்லாம் சேர்ந்து படிங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ விசுவாசம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக தெரியுமா? ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுகிறது. எனக்கு தெரியும், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அதை நான் பார்க்கவில்லை, உணர்ந்திருக்கிறேன். விசுவாசம் என்பது ஒரு இச்சையின் அடிப்படையில், ஒரு ஆசையின் அடிப்படையில் வருவதல்ல. விசுவாசம் என்பது நான் நம்புகிற கடவுள் மேல் நான் வைத்திருக்கிற உறுதி. இன்னைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு என்கின்ற கடவுள் மனிதனாய் பிறந்தார், விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்கின்ற கடவுள் ரத்தம் சிந்தினார், அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து இருக்கிறது, விசுவாசிக்க வேண்டும். மரித்த இயேசு உயிரோடு எழும்பி விட்டார். அவர் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார், ஆலயத்துக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார். அந்த கடவுள் நீங்கள் இப்போது இருப்பதை விட உங்களையும் உங்கள் சந்ததியும் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். விசுவாசம் உள்ளவங்கெல்லாம் கரங்களை தட்டி, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற இயேசு என்னை உயர்த்துவார், பெருக பண்ணுவார். நான் ஒன்று சொல்லி முடிக்கட்டுமா? அப்படி காணிக்க நாங்கள் போட்டு வந்துட்டோம்ல, அப்புறம் தான் தெரிஞ்சு வீட்டில் 2 பேரும் போட்டுட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் விசுவாசப்புறங்கிற இடத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போனோம்.
அங்கே அல்ஃபோன்ஸான ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, இப்போது ஞாபகம் இருக்குது. அங்கே போகிறோம், அவங்க ஒரு பை கொடுத்தாங்க. 1 மாதம் நாங்கள் சாப்பிடக்கூடிய ப்ரொவிஷனை அவங்க மூலமாக கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பக்கத்தில் பால் பழனிசாமின்னு ஒரு ரட்சிக்கப்பட்டார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? வார காணிக்கை கொடுப்பார் எங்களுக்கு. வாரம் 500 ரூபா பாசமாக கொடுப்பார். நாங்கள் போட்டது எவ்வளவு? பால் பழனிசாமி, நான் நேற்று அவரை பற்றி பேசி அதை சாட்சியை பேசிக்கிட்டு இருந்தேன். வாரம் 500 ரூபா காணிக்கை. எப்போ தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி வாரம் 500. அப்போ மாதம் ஒரே வீட்டில் மட்டும் உங்களுக்கு 1000 ரூபா காணிக்கை கொடுப்பாங்க. நாங்கள் குடியிருந்த நகரில் சிம்சோன்னு ஒரு அண்ணன் இருந்தார். பிபிசியில் பாரத் பெட்ரோலியத்தில் டிரைவராக இருக்கிறாரு. அப்போ தான் கலைஞர் ஆட்சியில் முதல் முறையாக உழவு சந்தை ஆரம்பித்தாங்க. வாரம் 2 நாள் சந்தைக்கு போவார். அவர் 2 பை காய் வாங்குவார். 1 பை அவர் வீட்டுக்கும் 1 பையும் எங்கள் வீட்டுக்கும். இதெல்லாம் எப்போ நடந்தது தெரியுமா? என்னைக்கு நாங்கள் எங்கள் கையில் இருந்த முதல் பணத்தை கர்த்தருக்கென்று தைரியமாக கொடுத்தோமோ, எங்களை போஷிக்க 3 குடும்பத்தை கர்த்தர் நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். நம்ம ஒரு விஷயத்தை விதைக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்காக கர்த்தர் வானத்தை திறக்க ஆரம்பிச்சிருவார். அது மறைவாக இருக்கும், அது தெரிவதில்லை. அதான் விசுவாசம் என்பது கண்டு அல்ல, பார்த்தல்ல, பார்க்காமலேயே விசுவாசித்து கலிகூற ஆரம்பிக்கிறோம். இயேசு உங்களோடு இருந்து உங்கள் குடும்பத்தை விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ணுவார். நான் திரும்ப சொல்லுவேன், நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சந்ததிக்கு 1000 தலைமுறைக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்து விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாய் மாறுங்கள். என்ன விசுவாசம் தெரியுமா அது? என்ன விசுவாசம் தெரியுமா அது? இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நம்பிக்கை, இயேசுவின் நம்பிக்கை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை. திருச்சபையே, யாரையும் புறம்பு தள்ளாத கர்த்தர் அவர். பாவிகளை நேசிக்கிறவர். அவரை மாதிரி ஒரு அன்புள்ள தெய்வத்தை பார்க்க முடியாது. அவரை மாதிரி ஒரு அன்புள்ள தெய்வத்தை பார்க்க முடியாது. அவர் நல்ல தெய்வம். அவர் தேங்க்யூ ஜீசஸ்னே. வானமும் பூமியும் படைத்த என் தேவனே, உம்மிடம் இருந்து உதவி வருமே. சொல்லுங்க, வானமும் பூமியும் படைத்த என் தேவனே, உம்மிடம் இருந்து உதவி வருமே. உம்மையே நான் துதிப்பேன், உம்மையே நான் தொழுவேன், உம்மையே நான் துதிப்பேன், உம்மையே நான் புகழுவேன். என் நம்பிக்கையும் நீதான், என் பலனும் நீதான். என் நம்பிக்கையும் நீதான், என் பலனும் நீதான். தேவனே, உம் வார்த்தையால் வாழ்கிறேன். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? சந்தேகப்படாதீங்க. திருச்சபையே, குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். நம்முடைய சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டார். நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சத்துரு 1000 திட்டமிட்டாலும் ஒரு சேதமும் நம் குடும்பத்திற்குள்ளே வருவது இல்லை. காரணம், உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் பெரியவர். அவர், நான் அவரையே நம்புவேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.